மணி எப்படி புரிஞ்சு இந்த டெவலப்மெண்ட்ஸ் எப்படி போகும்? 2-3 புள்ளிகள்ல இருந்து நம்ம பேசலாம். பாஜக வலிந்து அவங்க நினைச்சிருந்தா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்க முடியும். ஏர்போர்ட்ல ஸ்பேஸ் இல்லையா, அவங்க வலிஞ்சு அதை நிராகரிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலதான் அவர் வெளியில் தள்ளப்படுவது மாதிரி எனக்கு சுயமரியாதை முக்கியம்னு சொல்லி வெளியில வராரு. எதுக்காக முதல்வரை போய் சந்திக்கணும், எதுவும் நடக்கலாம்னு பேசணும், என்னதான் யோசிக்கிறார் ஓபிஎஸ்? பிஜேபியிலிருந்து முற்றிலுமாக அவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். சில மாதங்களுக்கு முன்பு என்று நினைக்கிறேன், ரவீந்திரன் துரைசாமி தான் தொடர்ச்சியாக 2-3 பேட்டிகளில் சொன்னார், மோடிக்கு வெற்றி பெறுபவர்களைத்தான் பிடிக்கும். அதை வச்சு பார்க்கும்பொழுது ஓபிஎஸோட உண்மையான வலிமை என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். ஜெயிக்கிறவங்கள தான் அவங்களுக்கு பிடிக்கும், ஓட் பேங்க் கிடையாது. அவர் சொல்லக்கூடிய இன்றைக்கு ரவீந்திரன் துரைசாமி சொல்கிறார் இல்லையா, அவர் அந்த சாதிய வாக்குகளை சொல்கிறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறுன்ற நான் என்னுடைய கருத்து. அப்படி ஒரு ஜென்ரல் எலெக்ஷனில் அது கட்சிக்காக தான் போகுமே ஒழிய ஒரு சமூகத்துக்காக போகாது. அதாவது வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடிய அளவுக்குன்னு தான் நான் அதை பார்க்குறேன். இன்னொன்று, நீங்கள் அவங்க எடப்பாடி கிட்ட சில மாதங்கள் கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் பொறுத்து அப்பாயின்மெண்ட்டு அவரை பிடிச்சி அந்த அலையன்ஸ் ஏப்ரல் 11 சென்னையில் அந்த கூட்டணியை அமித்ஷா அவர்கள் அறிவிக்கும் பொழுது எழுப்பப்பட்ட கேள்வி ஓபிஎஸ் என்ன பண்ணுவீங்க, அது ரொம்ப முக்கியம். ஷபீர் தான் கேட்டார் அந்த கேள்வி, நல்லா ஞாபகம் இருக்குது. அப்போ அவர் அமித்ஷா அவருடைய வார்த்தை, எந்த கட்சியின் உள் விவகாரங்களிலும் நாங்கள் தலையிடுவதில்லை. அது வழக்கமாக அவங்க இல்லைன்னா இருக்குன்னு எடுத்துக்கணும், இருக்குன்னா இல்லைன்னு எடுத்துக்கணும் நம்ம நினைப்போம். ஆனால் சில நேரங்கள் அது உண்மையாயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதுதான் இப்போ நடந்திருக்கு. உள்ளுக்கு வரல. இப்போ நான் இன்னொன்று கேட்குறேன், என்டிஏ விட்டு வெளியில் வருவேன்னா முதல்ல இவர் ஒரு தனி மனிதர், லோனர் தானே இவர். ஒரு கட்சி ஒரு கட்சி தாங்க என்டிஏ விட்டு வெளியில் வர முடியும், ஒரு இண்டிவிஜுவல் எப்படி வர முடியும்? இப்போ இன்றைக்கி கூட போய் பார்த்தது அந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீங்களாலே, சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாரு, உதய் இருக்கார், இந்த பக்கம் ஓபிஎஸ் இருக்கார், ஓபிஎஸோட மகன் இருக்கிறார், அவர் ஓபி ரவீந்திரநாத் இருக்கிறார். அவர் ஆதரிக்கக்கூடிய 2 எம்எல்ஏக்கள் அந்த ஃபோட்டோவில் இல்லை, வைத்தியலிங்கமோ அல்லது மனோஜ் பாண்டியனோ இல்லை. அப்போ ஒரு தனி மரம் தான். அவர் தனி மரம் தோப்பாகாது. எல்லாரும் இப்போ ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார், ஓபிஎஸ் என்ன போகிறாருன்னு நம்ம பேசுகிறோம். நம்ம எல்லாருமே திமுகவுக்கு என்ன தேவை, டிஎம்கே ஆங்கிள்லேருந்து இதை பாருங்கள். இது 2016 ஸ்ட்ராட்டஜின்னு நான் பார்க்குறேன். அதாவது எல்லாரையும் மேக்ஸிமம் எவ்வளோ தனிச்சு விட முடியுமோ வச்சுட்டாங்கன்னா அவங்க ஈஸியாக வெற்றி பெற முடியும். ஏன் சேர்த்துக்கிட்டு தனிச்சு எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க துண்டு துண்டா. இப்போ 2016 ஜெயலலிதா பண்ணது மக்கள் நல கூட்டணி மாதிரி. நான் ஒரு 3 நிகழ்வுகளை சொல்கிறேன். சீமான் அவர்கள் ஸ்டாலின் அவர்களை பார்த்தது, அதன் பிறகு பிரேமலதா இன்று பார்த்தது, ஓபிஎஸ் அவர்கள் பார்த்தது. இவையெல்லாம் துக்கம் விசாரிப்பதற்கு, உடல்நலம் விசாரிப்பதற்கு என்று மட்டுமே நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம், நம்மை நாம ஏமாற்றிக் கொள்கிறோம்னு அர்த்தம். இதில் ஒரு ஆழமான அரசியல் இருக்குது. அப்போ எவ்வளோ தூரம் கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறது, நாங்கள் பிரித்து நிற்க வைக்கிறீங்களோ அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ரொம்பவும் இல்லாமல் இன்றைக்கி அவங்க பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்காங்க. 3 தேர்தல்களில் அமோக வெற்றி, இங்கே இருக்கக்கூடிய ஆன்டி பிஜேபி சென்டிமெண்ட்ன்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் கேபிட்டலாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி ஸ்டாலின் இஸ் த மோஸ்ட் லக்கியஸ்ட் சீஃப் மினிஸ்டர். அவருக்கு இந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட் கலைஞர் கூட இருந்தது கிடையாது. தட் இஸ் அ பொலிட்டிக்கல் கேபிட்டல். உங்களுக்கு இங்கே நீங்கள் ஆன்டி பிஜேபி ரெப்ரசென்ட் பண்ணுறவங்க தான் இங்கே ஜெயிக்க முடியும். அதை அவர் அழகாகவும் செய்கிறார். ஸ்டாலின் இன்க்ளூசிவாக இருக்கார். பட் இந்த 3 தேர்தல்களை வெற்றி பெற்ற மாதிரி 26 வெற்றி பெறுவது கண்டிப்பாக முடியாது, கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இது 19, 24 நம்ம பார்லிமெண்ட் எலெக்ஷன் கேட்டகரியில் வச்சோம். 21 தான் நமக்கு அளவுகோல்னு பார்த்தீங்கன்னா 21லேயே 75 சீட் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 5 ஆண்டுகள் பொறுத்து போகும்போது கண்டிப்பாக ஆன்டி இன்கம்பன்சி இப்பயே இருக்குது, கண்டிப்பாக அதிகமாகவே இருக்கும். பட் டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் எதிர்க்க 3ஆக உடையுது ஓட்டு உங்களுக்கு. இதில் இன்னமும் அதிகப்படியாக துண்டா அது ஆகும்பொழுது அவங்களுக்கு அது லாபம் தான். இன்றைய சந்திப்பு என்பது ஓபிஎஸோட கோணத்திலேருந்து ஓபிஎஸ்க்கு என்ன ஆப்ஷன், ஓபிஎஸ் என்ன பண்ணுவார், ஓபிஎஸ் அப்படி போவார் இப்படி போவார்னா, ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாரு? திமுக ஏதோ ஒரு லாபம் இருந்தால் தானே அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அப்பாயின்மெண்ட்ஸை கிரீன் சிக்னலா பார்க்க முடியாது. இல்லை, கிரீன் சிக்னல் கண்டிப்பாக கிரீன் சிக்னல் தான். சேர்த்துக்க மாட்டாங்க, தனியாக நிற்க வைப்பாங்க, இவங்க ஆதரவில் நிற்க வைப்பாங்க, கூட்டணி வைக்கலாம், வைக்காமலும் போகலாம். நிறைய பிளேயர்ஸ் உள்ள வரும்பொழுது உங்களுக்கு அது டிஎம்கேக்கு தான் அட்வான்டேஜ். 4 முனை போட்டினா எங்க ஆளுங்களா இருங்க. அதான் நான் இப்போ அது அப்படியே ஜெயலலிதா பாணி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நம்முடைய திருமாவர்கள் 2021 மே மாதம் தேர்தல் முடிவுகள் திமுக வெற்றி பெற்ற பிறகு ஹிந்து தமிழ் கொடுத்த பேட்டியில் சொன்னது தான், கலைஞரின் அன்பு மகன், ஜெயலலிதாவின் அரசியல் வாரிசு. நிறைய விஷயங்கள் அப்படி தான் நீங்கள் நடக்குது. தப்பு ரைட்டுன்றது நான் அந்த மெரிட்ஸ்குள்ளே போக விரும்பல. எல்லாமே ஆஃப்டர் ஆல் எவ்ரி திங் இஸ் குட். ஆனால் திருமணி, இப்போ பாஜகவில் திரும்ப வாக்குகள் சிதறக்கூடாது, நாங்கள் மெகா கூட்டணி அப்படின்னு. இன்னைக்கு தேமுதிகவின் சந்திப்பு நீங்கள் சொன்ன மாதிரி திமுக ஆங்கிலேருந்து பாருங்க எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டு பகிரப்படுதுன்னு பாருங்க. ஓபிஎஸ் அவர்கள் பார்க்கறதும் பகிரப்படுது அப்படின்னா அவங்க இப்போ மெகா கூட்டணி எப்படி கட்ட முடியும்? எல்லா ஆப்ஷனும் இங்கே வந்துகிட்டே அவங்க கட்ட முடியாதுங்க. மேட்ச் ஓவர்.
ஏதாவது பெரிய லெவலில் ஏதாவது நடந்தாலும் ஒழிய ஆட்சி மாற்றத்துக்கு வாய்ப்பே இல்லை. இன்னும் 8 மாதங்கள் இருக்குது. உங்களுக்கு வந்து 4 முனை போட்டியில் நீங்கள் இண்டெக்ஸ் ஆஃப் அப்போசிஷன் யூனிட்னு ஒன்று சொல்லுவாங்க, ஐஓஎன். பிரணாய் ராயோட ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ 90s அவர் சொன்னார், ஒரு வலுவான ஒரு கட்சியை ஆட்சியிலேருந்து அகற்றணும்னா நீங்கள் அது வந்து 1 to 1 தான், 1 to 1 தான். இந்த பக்கமாக அது அந்த பக்கமாக தான். நீங்கள் கூட அவர்கிட்ட இப்போ கேட்டிங்களா, துரைக்கருணாகிட்ட கேட்டிங்களே, அந்த மாதிரி தான். நீங்கள் அப்போசிஷன் யூனிட்டி இல்லைன்னா இந்த திமுகவை வீழ்த்துவது என்பது கடினம். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க அலையன்ஸில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா சோஷியல் கோலிஷன். அது வந்து கரெக்டாக இருக்குது. சோஷியல் கோலிஷன்றது ரொம்ப ஆன்டி பிஜேபி பியூர் செக்யுலர் பார்ட்டிஸாக அவங்க இருக்காங்க. அவங்களுக்குள்ள 3 தேர்தல்களில் ஒரு கூட்டணியை வைத்து வெற்றி பெறுவது என்பது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சாதனை. அது வந்து அந்த இன்க்ளூசிவ்னஸ் ஸ்டாலின் கிட்ட இருக்கிறதால தான் அது சாத்தியப்பட்டது. அஃப்கோர்ஸ் கிரவுண்டும் அதுக்கு சாதகமாக இருக்குது. பட் 26 மேஜர் சேலஞ்சு. அதில் வந்து அவங்களோட வெற்றி வந்து எதிர்க்க இருக்கவங்க எவ்வளோ தூரம் துண்டு துண்டாக செதறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு நல்லது. தானாகவே நடக்குது, அது துண்டு துண்டாக செதறது. இவங்க பங்குக்கு இவங்களும் அதை செய்கிறாங்க. தாவேகாவோட போக வாய்ப்பு இருக்கு. அதான் ஓபிஎஸ் அவர்கள் அந்த ஆப்ஷன் ஒன்று பேசப்பட்டு கொண்டே இருக்கு. துரைக்கருணாவும் சொல்றார், தாவேகா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் அல்லது அன்புமணி ராமதாஸ் அவங்க ஒரு அலைன்ஸ் வர்றப்ப எங்க நோக்கம் நிறைவேறிடும்னு ஓபிஎஸ் நினைக்கிறேன். அப்படி போனாலும் எண்ட் ரிசல்ட் என்ன? நான் போவாரா போக மாட்டான்றதை இப்போ ஸ்பெகுலேட் பண்ண முடியாது விஜய். நான் சொல்றது போனாலும் என்ன லாஸ் திமுகக்கு. 4 முனை போட்டினா இட்ஸ் கிளியர் அட்வான்டேஜ். போட்டியை திறக்க வேண்டியது ஒன்று தான் பாக்கி. 4 முனை போட்டினா நீங்கள் எழுதி கொடுத்தலாம். டிஎம்கே கமிங் 2வது முறையாக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் ஆகிறார். 4 முனை போட்டினா அது இயற்கையாகவே வந்து எதிர்க்க இருக்க அணி வந்து உடையுது. இவங்க பங்குக்கு இவங்களும் அதை செய்கிறாங்க. தப்பு கிடையாது ஒன்றும். எல்லாம் அவங்களுக்கு நேரம். இயற்கையா உடையிறது இல்லாம விருப்பப்பட்டும் உடைக்கிறாங்க. இவங்க பாஜக நினைச்சிருந்தா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். பெரிய அளவில் இப்போ கவனம் செலுத்தலாங்க. 2 விஷயம் எனக்கு தோணுது விஜயன். அவங்க பீகார் எலெக்ஷன்ல முழு கவனம் இப்போ இருக்கு அவங்களுக்கு. ஓகே, நவம்பருக்கு பிறகு தான் இந்த பக்கம் வருவாங்க. அப்படியே இருந்தாலும் தமிழ்நாடு அவங்க பெரியாரிட்டியில் 26 இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. இந்த எலெக்ஷன்ல டிஎம்கே வந்தாலும் வந்துட்டு போட்டோம். ஏடிஎம்கே எவ்வளோ பலவீனப்படுத்தணுமோ படுத்தணும். அது ஓரளவு அவங்க வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதில். ஓகே.